உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சா, உங்களுக்கு மாலை போட்டு கன்னிசாமியா சபரிமலைக்கு கூட்டிக்கிட்டு வரதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். யோ டாடி, யாரை கேட்டு அப்படி வேணுனீங்க? சன் சாமி, கிவ் ரெஸ்பெக்ட். சரிங்க சாமி, உங்களுக்கு வேண்டுதல் இருந்தா நீங்க மட்டும் மாலை போறேன்னு வேண்ட வேண்டியது தானே? எதுக்கு எனக்கு மாலை போறேன்னு வேணுனீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால நீங்க தான் நன்றி கடன் செலுத்தணும் சாமி. நன்றி கடன்? क्या நன்றி கடன்? ஒருத்தி எல்லாத்துக்கும் வழக்கு எடுத்துட்டு இருப்பா. டாடி, என்னால மாலை போட்டு வர முடியாது. அரிஜி, நம்ம மாமாஜி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து ஏதோ கடன் பிரச்சனை சொல்லுது. நம்ம கௌரவமான குடும்பம், நம்ம பத்தி யார்கிட்டயும் கடனாலே இருக்க கூடாது. முதல்ல போய் சொல்லிட்டு வா போ. ஏய், நான் என்ன மட்டும் வட்டி கடி கடன் வாங்கியிருக்கேன் போய் செலுத்திட்டு வரதுக்கு. இது கடவுளோட கடன்றி. மாலை எல்லாம் போட்டா உன்னை விட்டு விலகி இருக்கணும். நம்மளே பல பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதாண்டி ஒண்ணா இருக்கோம். மாலை போட்டு விலகி இருக்கவா? அரே பாப் ரே, नहीं जी, नहीं नहीं மாமாஜி, அதெல்லாம் நம்ம பத்தி மாலை போடுறது நீ போ போ. மருமகளே, கடவுளோட நன்றி கடன் செலுத்துனா கடவுள் கோச்சிப்பாரு. அதெல்லாம் எந்த பகவானும் நம்ம மேல கோவப்படாது மாமாஜி.